Micromax உடைய ஒரு ஃபிளிப் ஃபோன், அதுக்குள்ள பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக். ரிமூவபிள் பேட்டரியை பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. வாங்காதீங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். லெஜெண்டரி ஃபிளிப் ஃபோன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். நம்ம மோட்டோரோலால இருந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயும் கூட இந்த ஃபிளிப் ஃபோனுடைய ஒரு ஆதிக்கங்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் நம்ம கிட்ட 2 ஃபிளிப் ஃபோன் இருக்கு. ஒன்னு மைக்ரோமேக்ஸ் உடைய ஒரு ஃபிளிப் ஃபோன், இது மேட் இன் சைனான்றாங்க. இன்னொரு சைடுல இது மேட் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் பிராண்டுடைய ஃபிளிப் ஃபோன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோமேக்ஸ் ஃபோனை பாருங்களேன். பார்க்கும் போது இதோடைய டிசைன் கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங்கோட பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக தெரியுற மாதிரி இருக்குல்ல? இல்லை, ஏன்னா இது ஒரு பக்கா பிளாஸ்டிக். பட் இதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோடைய குயிக்கான அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். அதுவும் பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அப்படின்றத போட்டிருக்காங்கன்னா X1i Flip. என்ன பேர் இது? சரி, ஓகே. ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னா டைப் சி USB போட்டு இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, சைடில் இது ஏதாச்சும் இந்தியா அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்களா? எதுவுமே கிடையாது, மேட் இன் சைனான்னு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே வித் தட். ஆனா பின்பக்கமா பாத்தீங்கன்னா 365 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா, கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு வேற போட்டிருக்காங்க. இது அவங்க வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு தெளிவா பாத்துக்கணும். வேற ஓபன் பண்ண உடனே உள்ள நமக்கு இந்த போன் வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஒரு டைப் சி சார்ஜர் இருக்குங்க. ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இந்த மாதிரி ஃபீச்சர் போன்ல நிறைய பேர் டைப் சி போட்டு எதிர்பார்ப்போம். அது இருக்கு, சார்ஜரையும் பாக்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ரிமூவபிள் பேட்டரியை பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. 1200 mAh பேட்டரி. எப்படி நம்ம போனை வந்து இந்த பின்பக்கம் ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓபன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது 2 நானோ சிம் போட முடியும். ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 16 GB வரைக்கும் போட்டுக்கலாம். சரி, ஒரு ஃபிளிப் போன்ல நம்ம எப்பவுமே டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து இந்த அன்பாக்சிங் முடிச்சு வீடியோ எடுத்து வரதுக்குள்ளே 2-3 தடவை தான் மெதுவா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் இதான் போன் பாருங்கன்னு சொல்லி காமிச்சோம். அதுக்குள்ளே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக். க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க. நீங்களே சின்ன நார்மலா யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த பொம்மை போனுக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஆனா குவாலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். இந்த பட்ஜெட்ல வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த குவாலிட்டியும் பிலோ பார். மற்றபடி 2.4 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்கு. உங்களுக்கு ஃபிளாஷ் லைட்டை கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் FM இருக்கு. 3.5 mm ஜாக்கும் கீழ் பகுதியில் கொடுத்துருக்காங்க. சரி, கால் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னா ஓகேஷா இருக்கு. ரொம்ப நாய்ஸி வெளியிலலாம் போகும்போது பேசினீங்கன்னா சத்தியமா பேச முடியாது. இந்த மாதிரி கிளீனான ஒரு ரூம்ல இருந்து பேசினா மட்டும் தான் கொஞ்சமா கேட்குது. லவுட் ஸ்பீக்கருடைய குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஆனா என்ன, போனை நம்ம ஃபிளிப் போன்ல வந்து இப்படி ஓபன் பண்ணா கால் அட்டன் இல்ல க்ளோஸ் பண்ணா கால் க்ளோஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மேல எந்த ஒரு டிஸ்பிளே எந்த ஒரு விஷயம் எதுவுமே வந்து கிடையாது. அந்த சைடுல பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, இதை பத்தி ஏன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இதுவாச்சு பரவாயில்ல, மேட் இன் சைனா எல்லாம் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் மேட் இன் சைனா தான் இருந்தது. பட் இவங்க மேட் இன் இந்தியான்னு வேற போட்டு வித்துட்டு இருக்காங்க. உண்மையாவே மேட் இன் இந்தியா தானே? அதை செக் பண்ணி பார்க்கும்போது BAS வெப்சைட்ல எஸ் அஃபிஷியலி இட் இஸ் மேட் இன் இந்தியா அப்படின்றது வந்துடுச்சு. சரி, இந்த போன் ஒரு போனுக்கு மட்டும் கிடையாது, நாங்க இந்த கம்பெனி நிறைய போனை வாங்கி ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போதும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குவாலிட்டி எப்படிடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அது 1500 ரூபாய், இது 2200 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ 1800 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்ப ஹிஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான். இந்த ஹிஞ்சஸை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இதை நான் வாங்கினது மார்ச் மாசம் வாங்கினேன். இப்பதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி 2024 முடியறதுக்குள்ள வீடியோ போட்டுருவோம்னு நினைக்கிறோம். போட்டுருவோம் தம்பி, போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2024 வந்துருச்சுன்னா அந்த எடிட்டருக்காகவே ஒரு லைக் வந்து கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. கொஞ்சம் மோட்டிவேஷன் அவருக்கும் இருக்கும். ஆனால் உள்ள இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி, கால் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பரவாயில்ல, இதில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர்லாம் போட்டிங்கன்னா லவுடாக நம்ம இந்த சின்ன வயசில் பொம்மை ஃபோன்லாம் வச்சு விளையாடுவோம்ல, எஸ் அந்த ஃபீல் தான் வருது. அண்ட் இந்த மாதிரி ஃபோனெல்லாம் ஒரு பிராண்டிங்காக நம்பி தயவு செஞ்சு யாரும் வாங்க வேண்டாம். இதை வாங்க வேணாம்னு சொல்றதுக்காக மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஃபோன்ஸும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் இன் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு சென்டிமெண்டலாவோ இல்லை எமோஷனலாவோ வந்து மக்களை வாங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று தாங்க. இந்த மாதிரி எந்த பிராண்டாக இருந்தாலும், உங்களுக்கு பேர் தெரிஞ்ச பிராண்ட், தெரியாத பிராண்ட், மேட் இன் இந்தியா என்ற பேரை வச்சாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிராண்டாக இருந்தாலுமே சரி, ஃபியூச்சர் ஃபோன் செக்மெண்ட்ல நீங்க உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க கண்டிப்பாக வாங்க போறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலுமே இது ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஒருவேளை ஃபீச்சர் ஃபோன் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ராய் வந்து அறிவிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 150 மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் இன்னுமே ஃபீச்சர் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வாச்சு கால்ஸ் அண்ட் SMSக்காக மட்டும் தனியாக ஒரு பேக்கை கொண்டு வாங்கலாம் சொல்லியிருக்காங்களே, சீக்கிரமா வந்துடும். அப்படியெல்லாம் வரும்போது வீட்டில் ஏதாச்சும் வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபோனை போட்டிருக்கோங்க, இல்ல செகண்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பேக்கப்காக, பிசினஸ்க்காக அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அது சரியா இருக்கும். அப்போ எந்த ஃபோன் வாங்கலான்ற பட்சத்தில் இந்த ஃபோனை தயவு செஞ்சு வாங்காதீங்க. பொழந்துருச்சு.
அப்படி நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா 800, 900, 1000 ரூபாய்க்கு நோக்கியாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோட்டோரோலா கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு ஃபீச்சர் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. சல்லியாக நொறுக்கிட்டீங்களா?